Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, ஆவியானவரே. Oh, we praise you, Father. Thank you, Lord. Jesus. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சியே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சியே நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நானெல்லாம் ஆராதனை உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலையில் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆவியானவரே, இந்த ஓய்வு நாள் காலையில் உண்மை ஆராதிக்கவும், உண்மை ஸ்தோத்தரிக்கவும், உண்மை பாடி புகழவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாங்கள் ஆங்காங்கே குடும்பங்களாக, ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாக, வீடுகளிலே, சபைகளிலே, ஆண்டவரை தனிப்பட்ட இடங்களிலே அமர்ந்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய இந்த பிரசன்னங்களை நிறைக்கட்டும். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க. பேசும் நாங்கள் கேட்கட்டும். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். அன்றாக இயேசுவின் நாமத்தினால மீண்டும் ஒரு விசை இந்த நேரலையில் பங்கு பெற்றிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக ஓசனா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுவது மிகுந்த சந்தோஷம். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று. நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் இது சொல்லுகிறார், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி. எனவே நாங்கள் சொல்லணும்னு இல்லை, நீங்களாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை வீடுகளில் இருக்கும்போது கரங்களை தட்டி பாடுங்க, நல்ல உயர்த்தி பாடுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துவது நமக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. எனவே என்னோட கூட இணைந்து நீங்களும் பாடுங்க. நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து நாங்கள் கர்த்தரை உயர்த்த போகிறோம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜீசஸ். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எல்லாரும் இணைந்து தேவனுடைய மகிமைக்காக எல்லாரும் இணைந்து பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். Oh Jesus. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார்,
பாடலாக பாடுகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். கரங்களை தட்டி வீடுகளில் இருக்கிறவங்க குடும்பமாக எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வீணை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. சொல்லுவோம். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. எல்லாரும் கரங்களை தட்டி துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசல்களில் நுழைய போகிறோம். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சங்கீதத்தை பாடல்களை பாடி விடுறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு பிரைஸ் காட். Oh glory. Oh Jesus. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். சொல்லுங்க. அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். எல்லாரும் இணைந்து சொல்லுமா. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. எல்லாரும் இணைந்து. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். எல்லாருமாக. சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. சொல்லுமாய் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. நம்முடைய கர்த்தர் கிருபையுள்ளவர், நம்பத்தக்கவர். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்பத்தக்கவர். இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் இவ்வளவு போராட்டங்கள் தேசம் முழுவதும் சூழ்ந்திருக்கும் போதும் கர்த்தர் கிருபையுள்ளவர், நம்பத்தக்கவராய் இருந்தாரே. கரங்களை தட்டி பாடுவீங்களா? கர்த்தரை துதிப்பதற்கு ஒரே ஒரு எலிஜிபிள் இருந்தா போதும். என்ன தெரியுமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு ஒரு மூச்சு காத்த கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? அது ஒன்று போதும் கர்த்தரை உயர்த்துவதற்கு. வேற எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் இணைந்து. ஓ எஸ். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. சொல்லலாமா? நம் கர்த்தரோ நல்ல
ரட்சகர் இன்று முழங்கிடுங்கள். சொல்லி முழங்குவோமா? இயேசுவே நம் ரட்சகர் இன்று முழங்கிடுங்கள். அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் நாடுகள் அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவரின் நாடுகள் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க. உயர்த்துங்க உயர்த்துங்க எல்லாம். கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, இப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாருங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடும். எல்லாரும் இணைந்து ராஜாதி ராஜ உயர்த்துங்க. எல்லாரும் விடுதலை எல்லாரும். கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. எல்லாரும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்தோர் எழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்தோர் எழுந்தாரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னும் ஒரு விசைக்கரங்களை உயர்த்திய வாழ்க. Yes, we worship you, Father. இந்த ஓய்வு நாள் காலையில் உம்மை உயர்த்துகிறோம். ஓ நீ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹalleluya. அந்த பாடல் இடையில சொன்னேன், கர்த்தரை துதிப்பதற்கு நான் பாடல்கள் தாளங்கள் இருக்கணுமா, நல்ல கீபோர்டு வாசிக்க தெரியணுமா, நல்ல குரல் வளம் இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு தேவைதான். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவை என்ன தெரியுமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு சுவாசம் இருக்குமானா, அதனாலதான் தாவீது அதற்கு மேல ஒரு படி போய் சொல்றான், மௌனத்தில் இருக்கிறவர்களும் குழியில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். ஆமென். அப்புறம் சொல்றான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என்னுடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமென் சொல்லுதுங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் நிற்பது அப்பாவுடைய கிருபைங்க. எல்லாரும் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் பாதுகாப்போடு வீட்டுக்கு வருவதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமாவா? எல்லாரும் இணைந்து என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? ஆமென். ஹalleluya. Thank you Holy Spirit. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவன் கிருபையே, கிருபையே தேவன் கிருபையே. ஆஹா கிருபையே
தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கரங்களை தட்டி சொல்லுங்க. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபை. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் என் பாதம் கல்லில் இடராமல் அவருடைய தூதனுடைய பாதுகாக்க கொடுக்கிறாரே அது கிருபை. ஓ எஸ். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையை காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே சொல்லுகிறார். கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் சொல்லலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவில் என்னை எரித்திட நேர்ந்தால் தூதனாக நின்று என்னை காத்தீங்களப்பா எல்லாம் நம்முடைய கிருபை ஆண்டவரே. ஓ அழிவின் நடுவிலும் சீரிடும் புயலின் நடுவிலும் ஆழியின் நடுவிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காத்தீங்கள உங்களுடைய கிருபை நினைத்து நான் பாடி ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே இனி ஏற்பிலே தானும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. சொல்லலாமா? எஸ் லார்ட் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனோட கைகளில் நம்மை விலக்கி மீட்டது கிருபைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆற்றி தேற்றி அரவணைக்கிற அன்பு கரத்திற்குள்ள என்ன அப்பா சொல்றாரு? உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொல்கிற அன்பு நேசரை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லி பாடுங்க. எஸ். கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் பூசனை கைக்கு விலக்கி மீட்டதும்
அரவணைத்தீரும் ஆற்றை தேற்றியே அரவணைத்தீரும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் என் கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் சொல்லுங்க எல்லாரும் சுகமுடன் இருப்பது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை எண்ணி கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே ஒரே ஒரு சொல்லி கிருபையே தேவ கிருபையே கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவன் கிருபை. எனவே அதற்கு சொல்லுகிறார் ஆண்டவர் அவர்களிடத்துல பார்த்து சொல்றாரு, நீ போகும் இடங்களில் எல்லாம் உன் ஜீவனை உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்தேன். ஆமென். இந்த காலவேளையில நமக்கு ஒரு புது பலனை தருகிறார், ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்களா? இன்னைக்கு தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், இப்படிப்பட்ட தெய்வனை நாம் ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே அவரை பார்த்து நாம சொல்ல போகிறோம், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு ஆசைகள் இல்லை ஆண்டவரே. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து போக போகிறோம். விசேஷமா எழுந்திருச்சு நிற்கிறவங்க எழுந்து நில்லுங்க. வீடுகளில் கலங்க முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறவங்க கர்த்தரை உயர்த்துங்க, தப்பில்லை. எல்லாரும் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நடு கூட விண்ணிலும் மண்ணிலும் உண்மை எல்லாம் ஆசைகள் இல்லையாப்பா. கரங்களை தட்டி வாழலாம். ஓ glory. ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். உலக தோற்றம் முதல் என்னை கண்டீரா? உம் அன்பு ஆச்சரியம், உம் அன்பு அதிசயம். பிறந்த நாள் முதல் பாதுகாப்பிலே மறந்துவிடவில்லை, என்னை கைவிடவில்லை, என்னை விட்டு விலகலாம். உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தாண்டி ஓ எஸ் உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரா? உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரா?
மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பிறந்த நாள் முதல் என்னை பாதுகாக்கிறேன். ஓ ஹalleluya. மறந்துடவில்லை, கைவிடவில்லை அப்பா. என்னை விட்டு விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. எஸ் glory. பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா, பிறந்த நாள் முதலா பாதுகாத்தீரையா, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, மறந்திடவில்லை, கைவிடவில்லை, என்னை விட்டு விலகவில்லை, நீர் என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் கரல தட்டு எல்லாரும் உற்சாகமா. ஓ எஸ் glory. நீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் வேண்டுமாய் வேண்டுமாய். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் உம்மையே வாஞ்சிக்கிறேன். எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா, என்னை பாடுகையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என்னை பாடுகையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசனீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா,
நீதானே, என் பிரியமும் நீதானே, பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே, பரிசுத்த நீதானே, பெரியவர் நீதானே. சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த நீதானே, பெரியவர் நீதானே, என் மீட்பரும் நீதானே, என் மீட்பரும் நீதானே, மீட்பரும் நீதானே, என் மீட்பரும் நீதானே, காப்பவர் நீதானே, என்னை காப்பவர் நீதானே, காப்பவர் நீதானே, என்னை காப்பவர் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா, நிரந்தரம் நீதானையா, பரிசுத்த நீதானையா, காப்பவர் நீதானையா, காப்பவர் நீதானையா. உயர்த்துங்க எல்லாருமாய், பெரியவர் நீதானையா, வல்லவர் நீதானையா, அதிசயம் நீதானையா, அற்புதர் நீதானையா, உயர்ந்தவர் நீதானையா. உயர்த்துவோம் எல்லாருமா, சிறந்தவர் நீதானையா, பெரியவர் பெரியவர் உன்னத உன்னத நீதானையா, உயர்ந்தவர் உயர்ந்தவர் நீதானையா, யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திர எல்லாரும் சந்தோஷமா அப்பாவுடைய பிரசன்னத்திலே ஸ்தோத்திரமே, ஓ நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஹல்லேலூயா, 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 எல்லாருமாய் ஹல்லேலூயா, 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 எல்லாருமாய் ஹல்லேலூயா, தெய்வ மகிமை, ஹல்லேலூயா, 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 எல்லாருமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் வாழ்க்கையில கடந்து வருவதற்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெரியவரே சிறந்தவரே உயர்த்துகிறோம் உம் நாமத்தை, பெரியவரே சிறந்தவரே உயர்த்துகிறோம் உம் நாமத்தை, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh glory, 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 glory. Thank you Holy Spirit. தெய்வ பிரசன்னம் அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. இந்த காலவேளையில் நம்ம மத்தியில் அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit. Hallelujah.
Oh, thank you, Lord. Hallelujah, Jesus. Oh, Ramamamama Shandaragaraga, Jesus. Oh, hallelujah. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் இந்த உடலும் உள்ளமே உமக்காய் ஏங்குதே. இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இங்க போதும் ஏசப்பா, உண்மையா சொல்லுங்க என்னோட இணைந்து. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடினால் கிடைத்திடும் ஒப்பற்ற செல்வமே. நான் தேடினால் கிடைத்திடும் ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. நீங்க போதும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அர்ப்பணிப்போம் சொல்லி முடிக்கலாமா எல்லாரும்? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் போதும்னு சொல்லி ஓடோடி வந்திருக்கிறோம். தேனிலும் இனிமையான தெவிட்டாத அமுதமான நம்ம புகழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமம் எங்களுடைய நாவுக்கு சுகிருதம். இந்த காலவேளையில் நம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விடுதலை, அற்புதம், அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் உயர்த்துகிற ஒரு கிருபையை நீங்க கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீ பெருகவும் நாங்கள் சுருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Hallelujah. ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. விசுவாசிப்பீங்களா? அவர் பேசுகிற தேவன். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற கர்த்தர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பேசினவர். ஆதாம் பாவம் செய்த நிலைமையிலும் அவனோடு கூட பேச அவனாய் ஓடி வந்தவன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் பேச விரும்புகிறவன். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள கடந்து போறேன். நம்ம நினைக்கிறது எல்லாம் பரிசுத்தவான்கள் இடத்துல மாத்திரம்தான் பேசுவாரு.
பாவிகளிடத்துல கர்த்தர் பேசுறது இல்லைன்னு நீங்களும் நான் நினைக்கிறோம். ஆனா நான் விசுவாசிக்கிறேங்க, என் அப்பா பாவிகளோடு கூட பேச விரும்புகிற கர்த்தர். அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். அதனாலதான் ஆதாம் பாவம் செய்த பிறகும் கூட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று செய்து ஓடி வந்தார். என்ன பேசுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆதாமோடு கொஞ்சம் பேசியிருப்பாரு, இப்ப பாவம் செய்த அப்புறம் கண்டிப்போடு பேசியிருப்பார். எனிகாவ் அவர் பேச விரும்புகிற கர்த்தர் இந்த காலையில இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்வீங்களா? என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை உடைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. என்னோட பேசுங்கப்பா. நீ பேசினா ஆறுதல், நீங்க பேசினா விடுதலை, நீங்க பேசினா பாதுகாப்பு, நீங்க பேசினா சந்தோஷம். இந்த காலங்களில் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். நீ பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், பிரைஸ் காட், 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஆமென். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமென். உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், ஆமென். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Hallelujah. Glory to God. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு இதுதான் நம்மளோட பேச விரும்புகிற வார்த்தை. என் அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, நீ ஒரு யூனிக் பர்சன். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உமக்கு ஒப்பானவன், உங்களுக்கு ஈடானவர்கள், உங்களுக்கு நிகரான ஜனம் வேற ஒருவரும் இல்லை. நீங்கள் விசேஷமான ஒரு பாத்திரங்கிறத தான் இந்த நாளை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல கூட நம்ம வாசித்திருக்கிறோம், இவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி இயேசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். பிரச்சனை என்னன்னா, நீங்க எப்படிப்பட்ட விசேஷமானவர்கள் என்பதை நம்ம மறந்து போகிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்ம எப்பயுமே நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை உமக்கு ஒப்பானவர் யார் என்று நம்ம பாடி ஆராதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. தேவரில் மிகவும் பயப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதே தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே, உமக்கு ஒப்பானவன் யார்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒப்பானவன் வேற யார் இருக்கிறார்? நீ பாக்கியவான். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான். நீ ரட்சிக்கப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமாகிய நீ
பாக்கியவானா இருக்கிறாய் என்று இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா நானே பிரச்சனைகளின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நானே போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நானே துயரத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் ஆண்டவர் எப்படி பாக்கியவான்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு 5 பேரை நான் உங்களுடைய வாழ்க்கையில 5 வசனங்களை நான் காண்பித்து 5 பேரோட வாழ்க்கையில கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான பாத்திரமாய் அவர்களை கர்த்தர் உருவாக்கினதுனால, விசேஷமான ஜனமாய் கர்த்தர் அவர்களை அழைச்சதுனால அவர்களை எப்படியாய் பயன்படுத்தினார், அவர்கள் எந்த காலத்திலும் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்பதை காண்பித்து அப்படிப்பட்ட விசேஷ சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆமென். இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை நான் காண்பிக்கிறேன். இந்த செய்தியோட தலைப்பு உனக்கு ஒப்பானவன் இல்லை. மாத்தி சொல்லணுமா? நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்கள் விசேஷமானவர்களை புரிஞ்சுக்குங்க. எப்படிப்பட்ட விசேஷமானவர்கள்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 7:23. மனுஷன் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. திரும்ப சொல்றேன், நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. எப்படி வித்தியாசமானவர்கள்? தேசம் முழுவதும் அழிவின் பிடியில முழு உலகமும் அழிந்து கொண்டிருக்கும் போது தேவனுக்கு கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலங்களில் 5 பேரை நான் காண்பிச்சுட்டு 5 சூழ்நிலைகளை காண்பித்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நோவா தன் வாழ்ந்த காலத்தில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் தான், உத்தமனும் நீதிமானமாய் இருந்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. தேசம் எங்கிலும் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில, தேசத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோவா காக்கப்பட்டார். நீ விசேஷமானவர்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இந்த நாட்களில் தேசம் எங்கிலும் கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எங்கும் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாள் வரை உன்னை ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் உன்னை பாதுகாத்திருக்கிறார். அழிவின் படிகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் குழியில் இருந்த நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தி நம்மை புது பாடல்களை பாட வைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனால் அறிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைத்து கொள்ளப்பட்ட, தேவன் யாருனே அறியாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறதுனால கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்து காக்கப்பட்ட நோவாவை போல கர்த்தர் தேசமெங்கிலும் அழிவுகள் மத்தியில் இருந்தாலும் உங்களை காக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். 2வது காரியம் வேத வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. இங்கு 2வது, தேசம் முழுவதும் அழிவின் பிடியில் இருக்கும்போது விசேஷமானவனான நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். 2வது காரியம், தேசம் எங்கிலும் பஞ்சத்தினாலே பட்டினியினாலே செத்து கொண்டு இருக்கும் போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாவை கர்த்தர் காப்பாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம், ஐயா நானே இப்ப பஞ்சத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் என்னை போஷிப்பார்? இந்த நாட்களுக்கு பிறகு என்னால் போஷிப்பதற்கோ என்னுடைய செலவினங்களை சமாளிப்பதற்கு என்னால் முடியலன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ஜனமே, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் இல்லை. ஒரு தேசம்
வாதையிலும் பஞ்சத்திலும் இருக்கும்போது ஏலியாவை காகங்களை கொண்டு போஷித்தவர் உங்களையும் போஷிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் பஞ்சம் வந்துருச்சுன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எலியாவை மாத்திரம் இல்லைங்க, எலியா போன இடங்களெல்லாம் அவனுடைய சார்ந்திருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு நம்ம தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும், உங்களை மாத்திரம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உங்கள் நிமித்தம் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களை போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன், அவன் தனி மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் எகிப்திலே விற்று போடப்பட்டவனாக அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவன் ஒருவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததனால அவனுடைய முழு குடும்பமும் போஷிக்கப்பட்டது, அவனுடைய தேசம் முழுவதும் போஷிக்கப்பட்டது, எகிப்தின் தேசம் முழுவதும் போஷிக்கப்பட்டது. ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததினால. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் யோசிக்கலாம், இந்த நாட்களுக்கு பிறகு நான் எப்படி வாழுவேன்? பஞ்சம் வந்து விடுமோ, குறைவுகள் வந்து விடுமோ, போராட்டங்கள் வந்து விடுமோ, என் தேவைகளை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்று கலங்க வேண்டாம். என கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வித்தியாசமாய் அழைக்கப்பட்ட ஜனம். பஞ்ச காலத்தில் எலியாவை போஷித்த கர்த்தர், பஞ்ச காலத்தில் திருப்தியாய் காகங்களை அனுப்பி போஷித்த கர்த்தர் உங்களையும் போஷித்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதல் காரியத்தை நான் சொன்னேன், தேசமெங்கிலும் கொள்ளை நோய்கள் வியாதிகள் மத்தியில அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நோவாவை பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இரண்டாவது, தேசமெங்கிலும் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடின சூழ்நிலையில எலியாவை, அழைக்கப்பட்ட எலியாவை, விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாவை கர்த்தர் போஷித்தது உண்மையானால் உங்களையும் போஷிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? எலியாவை மாத்திரம் கர்த்தர் அழைக்கலைங்க, கர்த்தர் உங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, 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 ஹalleluya. அதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் எப்படி நம்மளை அழைச்சிருக்கிறார் தெரியுமா? யாரும் அறியாத நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாருமே அறியாத சூழ்நிலைகளில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். அதனாலதான் நான் விசுவாசிக்கிறேன், பூமியின ஒரு அணுவை போல பார்க்கிறார். பூமியையே ஒரு அணுவை போல பார்க்கிறவர் அந்த அணுக்குள்ள இருக்கிற ஒரு இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல, உங்க பட்டணத்துல உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா நீங்க விசேஷமானவர்கள். ஆமென் சொல்றேன். தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே ஒரு விசுவாசிக்கிறேன், 3 மாதங்கள் ஆன பிறகுதான் ஸ்கேனை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்பதான் அந்த கருவை ஸ்கேன் கண்டுபிடிக்கும். ஆனா வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாங்குவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சொன்னாங்க பவுல் அதற்கு மேல ஒரு படி போய் சொல்றான், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை. உலகம் உண்டாகி நம்மளை வைக்கிறதுக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை அந்த உலகத்துல வச்சு பார்த்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க இனிமேதான் என் தேவைகள் சந்திக்கப்படும். இல்லைங்க பிரதர், இல்லைங்க சிஸ்டர், கர்த்தர் ஏற்கனவே உங்களை அந்த உலகத்துல எல்லாம் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை வைத்து பார்த்துதான் இப்படிதான் என் பிள்ளை இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட மைண்ட்ல வச்சுட்டு தான் பிறகு உங்களுக்காக தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். பஞ்சத்துல மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரமல்ல, எச்சூழ்நிலைக்கு உங்களை யோசிப்பதற்கு கர்த்தர் வாங்க வேண்டும். 3வது காரியம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம்
14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Praise God. Hallelujah. அடுத்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். 3வது காரியம், தேவன் சொல்றாரு, நீ விசேஷமானவன். எப்படி விசேஷமானவன்? ஒருவேளை கர்த்தர் இந்த ஆண்டுல அல்லது அநேக ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் திருச்சபைகள்ல அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இந்த காலேபோட வாழ்க்கையில கானானை சுதந்தரிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த கானானை நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்லி ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா வசனம் சொல்லுகிறது, காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ விசேஷமானவன். உனக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை வைத்திருக்கிறார். தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இனி தேசத்தை சுதந்தரிக்க முடியலன்னு சோர்ந்து போய் விட்டு விடலாம், விசுவாசம் இல்லாமல் தளர்ந்து போயிடலாம், ஆசீர்வாதங்கள் இனிமே நான் என் வாழ்க்கையில பெற முடியாதுன்னு தளர்ந்து போயிடலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ விசேஷமானவன். காலேவை போல வேறொரு ஆவி உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறபடினாலே, என்னுடைய ஆவி நான் உனக்குள்ள வைத்திருக்கிறபடினாலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அநேகர் பெற முடியாமல் போகலாம், ஆசீர்வாதங்களை அநேகர் இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காலேவுக்கு மாத்திரம் நான் தேவன் அல்ல, நீயும் என்னால் விசேஷமாய் அழைக்கப்பட்டவன், நீயும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீயும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையிலே தேசமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்பாமல் விலகி போனாலும் உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். ஆமென். என விசேஷமானவன். அத்தனை பேரும் போயிட்டு வந்த ஆண்டவர் அழைக்கும் போது இருந்த ஒருவர் கூட எக்ஸப்ட் காலேப், ஜோஷுவா, அவர்கள் இருவரை தவிர மீதி எல்லாருமே கானானுக்குள் போக முடியல. அஃப்கோர்ஸ் கானானுக்குள்ள அதற்கு அடுத்த சந்ததி போச்சு. ஆனா தேவன் அழைத்த போது எகிப்தை விட்டு வெளியில வந்த ஒருவர் கூட கானானுக்குள்ள போக முடியல. 2 பேர் வேற அழைப்புள்ளவர்கள், வித்தியாசமானவர்கள். I want to tell you one thing. நீங்கள் ஒரு யூனிக் blessed person. நீங்கள் தனித்துவமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல இல்லை. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெற முடியாம போகலாம், ஆனால் உன்னால் பெற முடியாமல் போக முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன், உனக்கு ஒப்பானவன் இல்லை. 4வது காரியம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17:26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். ஹalleluya. என் அன்பு தேவ பிள்ளைகள், 4வது காரியத்தை சொல்கிறேன். இருக்கிற தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு கோலியாத்துக்காக, இன்னும் மாத்தி சொல்றேன், ராஜாவாகிய சவுல் முதல் கொண்டு இந்த கோலியாத்துக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளின் மத்தியில விசேஷமாய் அழைக்கப்பட்ட ஒரு தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தி கர்த்தருடைய வைராக்கியத்தினாலே ஜெயம் பெற்றவனாய் எழுந்து நின்றான். இன்றைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் குழம்பி போயிருக்கலாம், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் குழம்பி போயிருக்கலாம், அமைச்சர்கள் குழம்பி போயிருக்கலாம், தேசத்தின் அதிபதிகள் இந்த வைரஸ்னால என்ன நடக்குமோ, தேசத்தின் பொருளாதாரம் இனி எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயந்து போய் கலங்கி போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதுனால, கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசேஷித்த கிருபை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறபடினால, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினால, ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறார், ஓ இந்த கோலியாத்தை நீ ஜெயம் எடுப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவுகளை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஏன் நீங்கள் விசேஷமானவர்கள்.
ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஐந்தாவது காரியம் நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். ஐந்தாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, தொடர்ந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். ஹalleluya. ஐந்தாவது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலை தேசத்தை விட்டு கடத்தும்படியாக அவனோடு கூட ஒரு சில குடும்பங்களையும் ஒரு சில நபர்களையும் கடத்தி கொண்டு போகிறார்கள். வேத வசனம் சொல்கிற இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானித்த போது ஒரு புயல், ஓ ஹalleluya, யூலியு என்கிறதான பேர் கொண்ட அதிபதியின் இடத்தில் அவனை ஒப்பு விடுத்த போது மக்கதோனியா தேசத்திற்கு அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும்போது ஒரு மிக பெரிய காற்று வீச தொடங்குகிறது. ஆனா இங்க ஒரு பவுல் ஒரு விசேஷ ஆவியை உடைந்தவனாய் இருந்தபடினால, பவுலுக்குள் ஒரு விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவி, அவன் தேவனால் அழைக்கப்பட்டு இருந்தபடினாலே வேத வசனம் சொல்லுகிறது, பவுலுடைய சத்தத்திற்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்ததினால, அவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் நம்பினபடினால கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியில தேவனின் வார்த்தையினால் வரும் பலத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் அந்த புயலிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு பவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் விசேஷமானவனாய் அழைக்கப்பட்டபடினால அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, 5 நபர்களை நான் காண்பித்துக் கொடுத்திருக்கிறேன். 5 பேரும் விசேஷமான அழைப்புகளை பெற்றவர்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா அது எலியா, ஐயா அது நோவா, அது தாவீது, அது பவுல், ஐயா அப்படிப்பட்டவர்களை காலேபு போன்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். ஆனா என்னை எல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொல்லலாம். நீங்க ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை மாத்திரம் கர்த்தர் உங்களை அழைக்கல, உங்களையும் விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேல் என்னும் ஜனமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேசம் எங்கிலும் குழப்பங்கள் மத்தியில் இருந்தாலும், தேசம் எங்கிலும் அழிந்து கொண்டிருந்தாலும், நோவாவை விசேஷமாய் அழைத்த கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். தேசம் முழுவதும் பஞ்சத்துல பட்டினியில மரித்துக் கொண்டிருந்தாலும் எலியாவை போஷித்தவர் உங்களையும் போஷிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் பெறாமல் போனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் அதை சுதந்தரிக்க செய்வார். வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், இப்படியே இந்த வருஷம் போயிடும். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், 2020 என்பது எப்படி இருக்குமா? ஜனவரி, பிப்ரவரி, பிறகு குவாரண்டைன் டேஸ், பிறகு 2021 என்று ஒரு மீம்ஸ்ல எல்லாம் போடுறாங்க. இனி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது 3 மாசம் 3 காரியத்துல முடிஞ்சிருமா? ஜனவரி, பிப்ரவரி, அதுக்கப்புறம் கொரோனா வைரஸோட தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள், அதோட இந்த வருஷம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அது உலகத்திற்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ இந்த 2020 கர்த்தர் உனக்கு என்ன வாக்கை கொடுத்தாரோ அதை சுதந்தரிக்காமல் இந்த வருஷத்தை நீ முடிக்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 4வது காரியம், வேத வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஆவி தேசமே பயந்து கொண்டிருந்த சூழலிலும் அந்த பயத்தை ஜெயமாய் மாற்றி முடித்தான். இன்றைக்கும் தேசம் எங்கிலும் இருக்கிற இந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிற விசேஷ அழைப்பை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். பவுல் மேல இருந்த விசேஷ அழைப்பு அவனோடு கூட கப்பலில் பிரயாணம் செய்தவர்களை அந்த தத்தளிப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்தது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அழைப்பை கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிறார். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இது எப்படி சாத்தியம்? எனக்கு தெரியும், உங்களால் கூடாததுதான். ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இந்த காலையில இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே அப்படின்னு சொன்ன மரியாளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. உங்களை கொண்டு ஒரு விசேஷமான கிரியைகளை தேசத்தில் செய்ய தேவனால் முடியும். ஏன்னா நீங்கள் விசேஷமாக
எழுதினான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எழுதினான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா, நீ என்னோடு இருப்பதினா. ஏதினா இது ஏதினா, நீ என்னோடு வருவதினா. தேவா, நான் ஏதினான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா, நீ என்னோடு இருப்பதினா. ஏதினா இது ஏதினா, நீ என்னோடு வருவதினா. அங்க விசேஷமானவர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த நாட்களுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசேஷமான காரியங்களை, உன் அழைப்பின் நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற காரியங்களை நீங்கள் காண போகிறீங்க. தேசம் மீது கொண்டிருந்தாலும் நீ காக்கப்படுவாய். தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் நீ போஷிக்கப்படுவாய். தேசமே சுதந்திரிக்க முடியாமல் தத்தளித்தாலும் நீ சுதந்திரிப்பாய். தேசமே சத்துருக்கள் மத்தியிலே போராடி கொண்டிருந்தாலும் நீ ஜெயம் எடுப்பாய். தேசமே மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய். ஏன்னா நீ விசேஷமானவன். அவனுடைய பாதத்தில் நன்றி சொல்லலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தைரியத்தின் ஆவி இறங்கட்டும். ஒரு பலம் கொண்டு திடமனதாக இருக்கட்டும். இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவதற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா தாழ தள்ளப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் விசேஷமானவர்கள், உடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்கள். எங்களை நீங்க அப்படி அழைச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துறப்பா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கனத்திற்குரிய பாத்திரமா நீர் பார்க்கிறபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள சந்தோஷமா எங்கள் ஜீவனை கழிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் அழைத்த இந்த விசேஷமான ஆச்சரியமான அழைப்புகளுக்காக நன்றி செலுத்தி உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து இந்த போதிய நாளை கர்த்தர்களுக்கு தந்து ஓய்வு நாளை ஆசிரியக்க உதவி செய்ததற்காக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். சீக்கிரமாக எங்கள் சபையில இணைந்து சபையாராய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகான்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் என்று சதா காலங்களிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒப்பான உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷமான பாத்திரங்களாய் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஜெயமெடுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.